குருவின் தினம் ஒரு சோடுகளில் பற்று அற்று இரு. இங்கு இந்த வார்த்தையை பல இடங்களில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். மீண்டும் மீண்டும் குறிப்பிட காரணமும், எது எல்லாம் பற்றி கொண்டிருக்கின்றாயோ அதில் உனக்குள் இருப்பது எது என்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும். அந்த பற்றி கொண்டிருப்பது எதனை சார்ந்து உங்களிடமிருந்து உங்களை விலக்கி இருக்க வைக்கின்றதோ அப்பொழுதே அதில் நீ விலகியிரு. உன்னில் அதை பற்றி கொள்ள நீயே முற்படும் பொழுதெல்லாம் அது உன்னை அற்று இருக்க சொல்கின்றது என்பதை கூட புரிய வைக்கிற ஆசைப்படுறாங்க. ஒரு சிறு கதையாக சொல்லலான்னு ஆசைப்படுறாங்க. ஒரு மனிதன் நீண்ட நாளாக அவனுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ள பல நாடுகளுக்கு பயணித்தானாங்க. பல நாடுகள் பயணித்த பிறகும் அவனுக்கு நிரந்தரமான ஒரு ஓய்வு ஒன்று தேவைப்பட்டதாங்க. சரி, ஓய்வு எங்கே இருக்கின்றது என்பதற்காக மீண்டும் அந்த பேர அண்டத்திலிருந்து அவன் ஒவ்வொரு இடத்திற்கும் தேடி சென்றானாங்க. தேடி செல்ல 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 அவன் ஓய்வுக்கான காலங்கள் மிகவும் குறைந்து போனதாங்க. பிறகு மீண்டும் அவனுடைய அளப்பரிய ஆற்றலால் அவனுடைய அந்த தன்மையை எப்படியெல்லாம் அந்த ஓய்வுன்ற வார்த்தைக்குள்ளே மீண்டும் பகுத்தறிய ஆசைப்பட்டானோ அந்த இடத்துல அவனிடம் மிஞ்சியது ஒன்றே ஒன்று தாங்க, அவனுடைய மன உளைச்சல்ன்றது தான் தெரிஞ்சுதாங்க. உளைச்சலை அவன் மீண்டும் தேடும் பொழுது அங்கே ஓய்வுன்ற ஒன்று அவனை மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போக, உன்னை நான் ஆசைப்படுகின்றேன், நீ அதை புரிந்து கொண்டால் உன்னுள் இருப்பது எது என்பதை நான் உனக்கு உரைக்க ஆசைப்படுவேன், உன் ஓய்வு உன்னுள் இருப்பதே என்பதை சொல்ல ஆசைப்பட்டதாங்க. சரிங்க, இப்போ எல்லோரும் அவங்களுக்குள்ளேயே தான் அந்த ஓய்வு இருக்குன்னா அந்த ஓய்வை அவங்க எப்படி தேடுறதுங்க? உறக்கமா? இல்லை ஒரு நிமிடம் அவரவர் இந்த தங்கி இருந்து இளைப்பாறுதலாங்க. எங்கே ஓய்வு? எப்படி ஓய்வு? ஓய்வு என்பதன் அர்த்தம் இன்று வரை யாருக்குமே சரியான விளக்கம் கொடுத்ததில்லையேங்க. இப்போ இந்த ஓய்வுக்கான விளக்கத்தில் எல்லோருமே அதே கதை சுவடுக்குள்ள செல்வோம். நீங்கள் ஓயாதிருங்கள், ஓய்வு உங்களை தேடிக்கொண்டிருக்கின்றது. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.